அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 16/1/2025 தை மாதத்தின் 3ஆம் நாள் வியாழக்கிழமை பிற்பகல் 12:54 வரைக்கும் ஆயுள் நட்சத்திரம் பின்பு மகம், அதிகாலை 4:44 வரைக்கும் துபிதி பின்பு திருதி. இந்த நாள் சித்தயோகமும் அமிர்தயோகமும் கூடி வரும் நாளாக இருக்கு. இந்த நாளில் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் கவனம் தேவை. நல்ல நேரம் காலை 10:30 11:30, காலை 12:30 1:30, மாலை 6:30 7:30. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 6 to 7:30. குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரைக்கும். இந்த நாளில் 12 ராசிகளுக்கான ராசி பலன் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பாருங்கள். மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். வேலையில் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் கிட்டும். தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு தடங்கல்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மனஸ்தாபம் தோன்றும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கொடுத்த கடன் வசூலாகும். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்தது நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். பணவரவு சிறப்பாக இருக்கும். பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு பயணங்களால் அலைச்சல் இருக்கும். வண்டி வாகனங்களால் ஏற்படலாம். பெரியவர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். கடன்கள் ஓரளவு குறையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு திடீர் தனவரவுகள் உண்டாகும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சிலருக்கு பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வியாபார ரீதியான பயணங்களால் லாபகரமான பலன்கள். உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் செலவுகளும் அதிகரிக்கும். எடுத்த காரியம் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்களின் ஆதரவு கிட்டும். கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும். துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு வியத்தகு செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அதிக லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். பயணங்களில் புதிய நபரின் அறிமுகம் கிடைக்கும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் பழக்கத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பொன்பொருள் சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப்பெறும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த செயலிலும் சுறுசுறுப்பை செயல்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் பகல் 11:16 வரை இருப்பதால் எடுக்கும் தடங்கல்கள் ஏற்பட்டாலும் மதியத்திற்கு பிறகு நற்செய்தி கிடைக்கும். தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் லாபம் அடையலாம். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் பகல் 11:16 இருப்பதால் நீங்கள் செய்யும் செயல்களில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். பிறரை நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் இருப்பது உத்தமம். வெளி இடங்களில் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. சுபகாரியங்களை தவிர்க்கவும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமின்றி கிடைக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும். பெண்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வார்கள். உங்களுக்கு உறவினர்களால் அனுகூலம் கிட்டும். பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும். சிலருக்கு நவீன பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. செலவுகள் குறையும். வருமானம் அதிகரிக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த காணும் பொங்கல் நாளில் சிறப்பான யோகங்கள் அமையட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லது நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம்.